சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு சிம்பிளான ஒரு வெஜ் லஞ்ச் மெனு என்னன்னு நம்ம பார்த்துடலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய பச்சடி செய்கிறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு பீஸ் தான் தக்காளி ரொம்ப சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ரொம்ப சின்னதாக, அதாவது காம்போடு இருக்கிறது 1-2 கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய் ஒரு 3-4 ரவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கத்திரிக்காவுக்கு ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை இலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி நெல்லிக்காய் சைஸு இல்லைன்னா லெமன் சைஸுக்கு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடுத்து என்னென்னா, நம்ம பிரியாணி செய்ய தான் போகிறோம் இன்றைக்கி. அதனால் குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஊற வச்சுருக்கேன். இது 4 தடவை 5 தடவை நல்லா இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அலசி வடிகட்டி வச்சுக்கோங்க. 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தயிர் வெங்காயத்துக்கு பச்சடி பண்ணிடலாம். அதுக்கு வெங்காயம்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி 3 கரண்டி சேர்த்தேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தயிர் வெங்காயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான தயிர் தான் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகிடும். ஸோ தயிர் வெங்காயத்துக்கு இன்னும் கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிர் எப்போதுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதாவது நம்ம இந்த மாதிரி நம்ம கிளறும்போது நமக்கு தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தயிர் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் சப்ஜி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் செய்ய போகிறேன். அதுக்கு 4 பெரிய கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணிக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஒரு குக்கரை வச்சாச்சு, பிரியாணி பண்ணுறதுக்கு ஹீட் ஆகட்டும். இந்த பக்கம் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கடாயை வச்சாச்சு, ஹீட் ஆகட்டும். இப்போது நான் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யோட அளவு ஒரு 2-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துட்டு அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே அந்த நெய்யில் அது அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதை ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை மீடியமாக அதை வதக்கி விடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கத்திரிக்காய்க்கு சமைக்கலாம். கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுற்றுச்சான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இலைகளெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போது இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நம்ம சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துருங்க தண்ணியிலேருந்து வடித்து. இப்போது இந்த கத்திரிக்காவை சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இது ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக செய்வோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்தாச்சு. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியமாக அடுப்பை வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி இதுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கு பண்ணக்கூடிய அந்த கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சு 8 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு காரத்துக்கு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பிரியாணி மசாலான்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மில்லட் பிரியாணிக்கு வந்து இந்த மசாலா தூள், உப்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அளவுகளில் மீடியமாக வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா இலைகளெல்லாம் சேர்த்துட்டு அதையும் அதோட ஒரு நிமிஷம் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இலைகளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சுருண்டி வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம வந்து வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டலோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச அளவில் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு நீங்கள் வந்து 1 கப் சென்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டியான தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தயிர் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது 1 நிமிஷம் அந்த சென்னா வந்து இந்த தயிரில் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அது அப்படியே வேகணும். இப்போது இதுக்கு தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 6 கப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா தளன்னு கொதிக்கணும். ஜஸ்ட்டு இது வந்து அப்படியே அந்த குக்கரோட மூடியை போட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த பக்கம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கு. அதாவது நம்ம இன்னும் புளி தண்ணி இதெல்லாம் நம்ம ஊற்றணும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வேக்காடு இருக்கும்போது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வச்சுருக்க மிளகாத்தூள் பயங்கர காரமாக இருக்குங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே அதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்படியே அந்த புளி தண்ணியில் வேகும்போது அந்த கத்திரிக்காய் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த பக்கம் நல்லா வந்து தண்ணி பயங்கரமாக கொதிச்சிருச்சு பிரியாணிக்கு. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது நம்ம வந்து அரிசி நம்ம சேர்க்க வேண்டியதான். இந்த தண்ணியில் உப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ கம்மியாக இருந்ததுனால உப்பெல்லாம் சேர்த்துட்டு கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு அலசின அரிசியை, குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த மில்லட்டை சேர்த்துட்டு அதை அப்படியே வந்து 1 நிமிஷம் அந்த மாதிரி கலந்து விடுங்க நல்லா. ஏன்னா அது அப்படியே அடியில் அப்படியே அரிசி உட்காந்துக்கும். அதனால் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி வரணும். அடுப்பு பார்த்திங்கன்னா இப்போது மீடியமாக வச்சிடணும். இப்போ மீடியமாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக வைக்கல. இவ்வளோ நேரம் முன்னாடி சமைக்கும்போது ஃபுல்லாக இருந்தது. இப்போ மீடியமாக வச்சு இந்த குக்கரை அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த எள்ளும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, கத்திரிக்காவுக்கு நம்ம சேர்க்க போகிறதுக்காக. இப்போது தண்ணியும் அரிசியும் நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டு அதை அப்படியே மூடி போட்டுருங்க குக்கரை. விசிலே வைக்க வேண்டாம். ஒரு 8 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போது கத்திரிக்காய் வந்து பார்க்கலாம். புளி தண்ணியில் நல்லா அருமையாக வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக வந்து இந்த பச்சடி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம
என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வேர்க்கடலையும் எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னும் ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வந்து மூடி போட்டு இதை குக் பண்ணணும். இது அப்படியே மீடியமாக குக் ஆகட்டும். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடைசியாக தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பயங்கர திக்காக இருக்குது. அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எப்படி பச்சடி எப்படி கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கத்திரிக்காய் பச்சடி அருமையாக தயார் பண்ணியாச்சு. இது வந்து பிரியாணி, எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியன் பிரியாணியாக இருந்தாலும் நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி 8 நிமிஷத்தில் தயாராகிரும். ஃபஸ்ட்டு தயிர் வெங்காயம் தட்டில் வச்சிடலாம். 1 கப்பு பிரியாணி இந்த மாதிரி கப்பில் வச்சு சூப்பராக வந்து நீங்கள் வைக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சிம்பிளான லஞ்ச் மெனு அட்டகாசமாக தயார் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் செஞ்ச இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.